என்னது டெலகிராம் ஒர்க் ஆகலையா? அதுவும் நீட்டாலையா? அதுவும் 3 days ஆவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னதுன்னு. அந்த 3 days ஏன் டெலகிராம் பிளாக் பண்ணாங்க தெரியுமா? நீட் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டும் இதில் வந்து பார்த்தா லீக் ஆகி ஷேர் பண்ணுறாங்க சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த டைம் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. முக்கியமாக இந்தியாவில் மட்டும் தான் பிளாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி. நானும் வந்து பார்த்து டெலகிராம் ஓப்பன் பண்ணி சரி மூவிஸை டவுன்லோட் பண்ணலான்னு போனேன். வரவே இல்லையே, ஃபுல்லாக கனெக்டிங் சுற்றி சரி நம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு சொல்லி டேட்டா கனெக்ஷனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஒய்ஃபையை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன். வரவே இல்லை. அப்போ தான் நியூஸை பார்த்தா நீட் எக்ஸாமுக்காக டெலகிராம் 3 நாட்களுக்கு தடை செய்யப்பட்டது சொல்லி வந்துரு. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். இந்த டெலகிராம் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முக்கியமான ஒரு ஆப்பாகவும் நம்ம ஃபோன் ஆயிடுச்சு. அதோட ஆச்சுன்னு தெரிஞ்சிடலன்னா எப்படி? அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டெலகிராமோட ஆர்ஜின்றான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெலகிராம் வந்து பார்த்தா ஒரு ரஷ்யன் ஃபேஸ்புக் ஆப். அது பொக்கோநாட் சொல்லி ஒரு பேர், விகே. இதை வந்து பார்த்தா இனிஷியலாக 2 brothers வந்து இந்த இதை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பவுல் துரோக் அண்ட் நிக்கோலை துரோக், இவங்க 2 பேரா அந்த பிரதர்ஸ். இவங்க வந்து பார்த்தா 2013 இந்த ஆப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. முக்கியமாக ரஷ்யன்ஸ் பீப்புளுக்காக தான். அதுவும் அவங்க செம்ம ரீச் ஆகி ரஷ்யன் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணிக்கிது உங்கள் டேட்டா வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுக்கு அந்த 2 brothers எங்களால் முடியாது, சாரி நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம் சொல்லி அவங்க கிரியேட் பண்ண அந்த இதுலேருந்தே வெளியே வந்துடுறாங்க 2 பேருமே. அப்புறம் லேட்டராக 2013 ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தா அவங்க டெலகிராம் சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் ஆஃப் $300 million வந்து பார்த்தா அவங்க மேக் பண்ணுறாங்க 2 பேருமே. இதோட மெயின் ப்ராசஸர் வந்து பார்த்தா எம்டி சொல்லி ஒரு ப்ராசஸர். அது முக்கியமாக டெலகிராமோட ப்ராசஸர் வந்து பார்த்தா எம்டி ப்ரோட்டோடைப். தென் வந்து பார்த்தா இதோட பட்ஜெட் ஆஃப் மேக்கிங் வந்து பார்த்தா $300 million. இது வந்து பார்த்தா 2013 ஆகஸ்டில் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் அக்டோபரில் வந்து iOSக்கும் லான்ச் பண்ணுறாங்க. செம்ம பெக்குலரான சூப்பர் ஆப்பாக மாறுது. ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸ் கம்மியாக இருந்தாங்க. போக 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 யூசர்ஸ் வந்து க்ரோத் அதிகமாக ஆரம்பிச்சிரு. டேட்டா படி பார்த்தா டெலகிராம் வந்து பார்த்தா $200 billion பேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. தென் அதோட நெட்ஒர்க் வந்து பார்த்தா இப்போ $17.1 billion மதிப்புக்கு உயர்ந்திருக்கு. அது காரணம் என்னென்னா டெலகிராம் வந்து அவங்களோட யூசர்ஸோட சேஃப்டியை ரொம்பவே வந்து கான்ஷியஸாகவும் கரெக்டாகவும் ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இன்னும் வர நம்ம டெலகிராமில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த மெசேஜ் ஆப்ஷன் வந்து எல்லாமே ரொம்ப செக்யூராகவும் பெக்குலராகவும் இருக்குது. அதை நம்ம பாராட்டணும். முக்கியமாக டெலகிராமோட இந்த க்ரோத்துக்கு காரணம் மற்ற ஆப்பில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை டெலகிராமில் இருக்குது. லைக் வந்து சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் முன்னாடியே எப்படி சொல்கிறது, வாட்ஸ்அப் முன்னாடி இவங்களாம் ஆரம்பிச்சு சேனல்ஸ் கிரியேட் பண்ணுறது. முக்கியமாக ஷேரிங்கோட லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 GB மேலே வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 2 GB ஃபைலில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சேஃப்டி அண்ட் செக்யூராகவும் டெலகிராம் இருக்குது. நம்ம ஆடியோ கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், குரூப் சேட் எல்லாமே இருக்குது. முக்கியமாக இப்போ ஸ்டேட்டஸும் போட முடியும் டெலகிராமில். மெயின் பர்பஸே டவுன்லோட் ஆப்ஷனுக்காக யூஸ். ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமாங்க, $200 billion பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க இந்த ஆப்பை. தென் இதோட நெட்ஒர்த் இப்போ $17.1 billion நெட்ஒர்த் இப்போ வச்சுருக்காங்க. வெறும் $300 million அந்த ஆப்பை கிரியேட் பண்ண அவங்க ஆரம்பிச்சதோட அவங்களோட இது இப்போ வந்து $17.1 billion அவங்க நெட்ஒர்த் க்ரோத் ஆகிருக்கு. அது காரணம் என்ன, தான் நம்பி வர யூசர்ஸுக்கு அவங்க வந்து சேஃப்டியும் செக்யூரிட்டியும் அவங்க ரொம்ப கொடுத்துட்டுருக்குறாங்க. முக்கியமாக டெலகிராம் எல்லாம் யூஸ் பண்ணுற காரணமே எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நீங்கள் நினச்சிப்பீங்க, மூவி சீரிஸ் டவுன்லோட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, டெலகிராம் வந்து சேஃப்டி செக்யூரிட்டியான ஒரு ஆப், அப்ரூவலான ஒரு ஆப் சொல்ல போனால். அதில் நீங்கள் என்ன இது பண்ணாலும் ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். டெலகிராமோட க்ரோத்துக்கு காரணம் அந்த சேஃப்டி தான். அதேமாதிரி டெலகிராமோட ப்ளஸ் என்ன தெரியுமாங்க, நீங்கள் 2 to 3 GB வர கூட ஷேர் பண்ணிக்கலாம் டெலகிராமில் ஃபைல்ஸை. அதே மாதிரி அது தனியாக சேனல்ஸ் இருக்குது. $300 billion ஆரம்பித்த ஒரு ஆப்பு இப்போ வந்து அதோட நெட்ஒர்த் எவ்வளோ தெரியுமாங்க, $17.1 billion நெட்ஒர்த் வச்சுருக்கு. டவுன்லோடர்ஸ் வந்து பார்த்தா $2 billion மேலே டவுன்லோடர்ஸ் இருக்கிறாங்க டெலகிராமுக்கு. அதில் அதோட ரீசன் எதுன்னு என்ன நினைக்கிறீங்க, நம்ம நம்பி டவுன்லோட் பண்ணுற அந்த யூசர்ஸோட சேஃப்டி செக்யூரிட்டி மெயின் அவங்க நினச்சிக்கிறாங்க. நினச்சனாதான் இவ்வளோ யூசர்ஸும் அவங்களுக்கு வந்துக்கிறாங்க, டவுன்லோடர்ஸும் உங்களுக்கு இருக்காங்க இப்போது. அண்ட் தென் மெயின் ரீசன் என்னென்னா, டெலகிராம் எல்லாருமே மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவோம், சீரிஸ் டவுன்லோட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் டெலகிராம் மாதிரி ஒரு ஆப்பை பார்க்கவே முடியாது. சூப்பரான ஆப், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியான ஆப். எஸ்பெஷலி
அது டெலகிராமோட சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இருங்க. டெலகிராமோட ஃபீச்சர் சொல்லட்டுமா? எல்லா ஆப் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தா மெசேஜும் பண்ண முடியும், காலும் பண்ண முடியும். இதுதான் எல்லா ஆப்புக்கும் காமனாக இருக்குது. பட் இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன் சேனல்ஸ் இவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் லான்ச் பண்ணாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இவங்க அப்போ வந்து சேனல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த சேனலில் மேக்ஸிமம் 2 GB வரை நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அண்ட் லிங்க்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேரும் பண்ணலாம். பட் செக்யூரிட்டியாகவும் அவங்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு டேர்மும் வச்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் உங்களோட சேனலோட க்ரோத்தும் உங்களோட புது எமோஜிஸும் உங்களை தரேன்னு சொல்லி டெலகிராம் வந்து பார்த்தா அந்த ஆப்ஷனும் வச்சுருக்கு. தென் வீடியோ நோட்டையும் கூட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ஆடியோ நோட்டையும் கூட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. வீடியோ நோட்டெல்லாம் தெரியும்ல, அந்த குட்டியாக நம்ம ஆடியோ நோட்டு அனுப்புகிற மாதிரி வீடியோ நோட்டும் இவங்க கூட ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. தென் இப்போ ரீசெண்டாக ஸ்டோரியும் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா டெலகிராம் அப்டேட்டாக வச்சுக்கிறாங்க. இந்த டெலகிராம் மூலிமா என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாகவும் உண்மையாகவும் நம்ம பண்ணால், முக்கியமாக நம்ம நம்பி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபருக்கும் யூசர்ஸுக்கும் நம்ம கரெக்டான விஷயத்த அவங்க கொடுத்தா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம கஸ்டமர், நம்ம கன்சியூமர், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மளோட இதுவை நம்ம உண்மையாக நம்ம பண்ணால் நம்மளை தேடி வரவங்க நம்ம தேடி வருவாங்க. அங்கே உண்மை ரொம்ப முக்கியம், வேலையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. இந்த 2 பிரதர்ஸாரை ஃபாலோ பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க வர வந்து ஏரியா டாப்பில் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆப்லேயே வந்து அவங்க வர டாப். ஸோ டெலகிராமை பற்றி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் மீ, ஃபாலோ மீ. சைனிங் ஆஃப், DRX.